அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்து பரிகார பலியானி. பாவங்கள் சுமந்து பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உருகுதையா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை பொழுதிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்துக்காக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளின் அதிகாலை பொழுதிலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை கடந்து போக பண்ணின பின்பு அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை என்பதில்லை. மாறாக இங்கே அவர்களுக்கு தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு என்கின்ற ஒரு நிலை வந்தபோது மோசேயினிடத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர்களுக்கு தேவன் கண்மலையில் தண்ணீரை புறப்பட பண்ணும்படி மோசேயினிடத்தில் தேவன் சொல்லுகின்றார். கண்மலையை நீ அடி, அது உனக்கு தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லி மோசே அந்தபடியே செய்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தார் என்பதை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனத்தின் தாகத்திற்காக கண்மலைகளையும் பிளக்கிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி, அந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு அடிமைத்தன வீட்டை விட்டு பாவத்தின் உலகத்தை விட்டு புறப்பட்டு போகிறவர்களுக்காக தேவன் கண்மலையின் தண்ணீராக கண்மலையை பிளந்து அவர்கள் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராக இருக்கிறார் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு ஒரு நல்ல ஆதாரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டு, நாமும் கூட உலகத்தின் சிநேகத்தை விட்டு, உலக நேசத்தை விட்டு, உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு தேவனுடைய காரியத்திற்காக எழுந்து புறப்படும் போது சில வேளைகளிலே நாமும் பலவிதமான தாகத்தினாலே சோர்ந்து போகிறவர்களாயிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. சமாரிய ஸ்திரீ தாகத்தோடு மத்தியான வேளையில் யாக்கோபின் கிணற்றண்டைக்கு வந்தாள். இயேசு அவளிடத்தில் தண்ணீர் கேட்டார். ஆனால் அவர் அவளுக்கு தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராகிய தம்முடைய வார்த்தைகளை கொடுத்தபோது அந்த வார்த்தைகளினால் அவள் திருப்தியானது மட்டுமல்ல, ஊராரை கூப்பிட்டு சொன்னாள், என்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு சொன்னவர் ஒருவர் இங்கே இருக்கிறார், அவர் மெசியாவோ, வந்து பாருங்கள் என்று சொன்னாள். அவளுடைய ஆத்ம தாகம், சரீர தாகம், அவளுடைய மாம்ச தாகம் எல்லாவற்றையும் ஆண்டுடைய வார்த்தை ஒரே நேரத்தில் சரி செய்து விட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கால வேளையில் உங்களுடைய தாகம் ஒருவேளை சரீர தாகமா அல்லது ஆத்ம தாகமா அல்லது மாமிச தாகமா, எந்த விதமான தாகமாக இருந்தாலும் தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்ன ஆண்டவர் கண்மலையை பிளந்தாகிலும் உங்கள் தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அப்படி என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று
யோவான் 14:1 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரை விசுவாசிப்போம். அவர் நம்முடைய தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராக, நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றை நமக்குள்ளே உண்டாக்குகிறவராக செயல்படுவார் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, அருமையான நாளின் காலை பொழுதுலப்பா, எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் நீர் ஆண்டவரே. மண்டையில் வருகிற ஒருவனும் ஒரு காலம் தாகம் அடையாதபடிக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிற ஆண்டவரப்பா, இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகள் எவ்விதமான தாகத்தோடு வந்திருக்கிறார்களோ, சமாரிய ஸ்திரீ சரீரத்தில் அவளுக்கு தாகம் இருந்தது, மாம்சத்தில் தாகம் இருந்தது, ஆவிக்குரிய தாகமும் இருந்தது. ஆவிக்குரிய தாகம் தீர்த்த போது மற்றெல்லா தாகங்களையும் அவள் விட்டு உம்மிலே தாகம் கொண்டவளாய், அன்பிலே தாகம் கொண்டவளாய், உமக்கு சாட்சியாய் நிற்பதில் தாகம் கொண்டவளாய், உம்மை அறிவிக்கிறவளாய் எழுந்து போனாள் ஆண்டவர். அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளின் கால வேளையில் மாற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் அப்படியே செயல்படும்படியாய் கெஞ்சி நிற்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்த வேளையில் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, பாடுகள் வார்த்தைகளை கேளுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கு. ஜீவ வார்த்தையின் வல்லமையை உண்டாக்கும். சந்திக்கும்படி உங்களுடைய இல்லங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்களுக்காகவும் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் நிச்சயமாய் நேசிக்கிற பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து விருத்தி அடைய எழுந்து புறப்பட்டு போகும்போது எங்களை